ஒரு சூப்பரான ஹை புரோட்டீன் பவர் பேக் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கருப்பு கொண்டக்கடலை அடை. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ். ஒரு பவுல்ல 1 கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் இட்லி அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 5லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் கழிச்சு கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு ஊறி இருந்தாதான் மாவு அரைக்க ஈஸியா இருக்கும். இந்த கொண்டக்கடலை அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகாய் சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அடமாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நறுக்குன ஒரு வெங்காயம், 1/4 கப் தேங்காய் சில்லு சேர்த்திருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்து கலந்துட்டா மாவு ரெடி. ஒரு சூடான இரும்பு தோசைக்கல்ல மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒல்லியாவோ ரொம்ப திக்காவோ இல்லாம மீடியம் திக்னஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கொண்டக்கடலை அடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி கூட வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.